ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து போட் அண்ட் ஸ்ட்ரீம் சம்மு. A boat can travel 12 km more in downstream than that in upstream in 6 hours. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரீமில் 6 ஹவர்ஸில் ஒரு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது. அதே 6 ஹவர்ஸில் டவுன் ஸ்ட்ரீம் போகும்போது என்ன ஆகுதுன்னா 12 கிலோமீட்டர் அதிகமாக போகுது. ஏன் அப்ஸ்ட்ரீமில் போகும்போது ஸ்ட்ரீமுக்கு அகைன்ஸ்டாக போகிறதுனால டிஸ்டன்ஸ் கம்மியாக போகும். அதே டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்ட்ரீமோட டைரக்ஷன்லேயே போகிறதுனால ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதனால 12 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஸ்பீடு போகுது. இப்போ அதை எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸு, இது வந்து அப்ஸ்ட்ரீமில் போகக்கூடிய டிஸ்டன்ஸு டின்னு எடுத்துக்கலாம். ஸோ 6 ஹவர்ஸ்க்கு போகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ஸ்பீடு. ஸோ டைம் வந்து 6 ஹவர்ஸு, ஸ்பீட் வந்து அப்ஸ்ட்ரீமில் போகும்போது பி மைனஸ் எஸ்ன்ற டிஸ்டன்ஸில் போகும். பின்றது போட்டு, எஸ்ன்றது ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம். அதுவே டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது 12 டின்றதை விட 12 கிலோமீட்டர் அதிகமாக போகுது. அதனால் டி ப்ளஸ் 12 ஈக்குவல் டு அதே 6 ஹவர் டைமு. ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் போட் ப்ளஸ் ஸ்பீடு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, வைல் தட், இப்போ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணிக்கலாம். டியோட வேல்யூ என்னென்னா 6 இன்ட்டு பி மைனஸ் எஸ், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 6 இன்ட்டு பி மைனஸ் எஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 6 இன்ட்டு பி ப்ளஸ் எஸ். ஸோ 6b மைனஸ் 6s ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 6b ப்ளஸ் 6x. இந்த ப்ளஸ் 6b இது கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த மைனஸ் 6s அன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 6s. அப்போ 12s இஸ் ஈக்குவல் டு 12. எஸ்ஸோட வேல்யூ 1 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, வைல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன் பை த சேம் போட் டு ட்ராவல் 189 கிலோமீட்டர் அண்ட் 126 கிலோமீட்டர் இன் ஸ்டில் வாட்டர். ஸ்டில் வாட்டர் அப்படின்னும் போது என்னென்னா வாட்டருக்கு வந்து அந்த இடத்துல மூமெண்ட் இல்லை. அப்போது ஸ்டீம் வந்து 0. அப்போ வெறும் போட்டோட ஸ்பீடில் மட்டும்தான் போகுது. ஸ்டில் வாட்டர்னு கொடுத்தாங்கன்னா போட்டோட ஸ்பீடில் மட்டும்தான் போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைம் டேக்கன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது 189 டிவைடட் பை பி மைனஸ் 126 பை பி. டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, ஏன்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, 3 ஹவர்ஸ். ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 63 பை பி ஈக்குவல் டு 3. அப்போது பி வந்து 21 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஸ்பீடும் கிடச்சிச்சு, ஸ்பீட் ஆஃப் போட்டும் கிடச்சிச்சு, ஸ்பீட் ஆஃப் ஸ்டீமும் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் டைம் டேக்கன். அப்ராக்சிமேட் டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. போட் டு ட்ராவல் 267 கிலோமீட்டர். ஸோ 267 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். அப்போது பி ப்ளஸ் எஸ் ப்ளஸ் 183 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் கேட்டிருக்காங்க. ஸோ பி மைனஸ் எஸ் இதோடைய டைம் டேக்கன் தான் கேட்டிருக்காங்க. அப்போது பி ப்ளஸ் எஸ் அப்படின்றது 267 பை 21 ப்ளஸ் 1 22 ப்ளஸ் 183 பை பி மைனஸ் எஸ் 20. இதை கேன்சல் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். இது அக்யூரேட்டாக கேன்சல் ஆகாது இந்த 22 டேபிளில். ஸோ அப்ராக்சிமேட்டாக 14 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகேவா? 14 பாயிண்ட் சம்திங் வரும். அதே வந்து 14.1 அப்ராக்சிமேட்டாக ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9.1 சம்திங் வரும். அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 21 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட் தான் தேவை. ஸோ அதனால் நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போது 21 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா?